லக்ஷ்மி எங்கேருந்து போ. அவன் தாண்டா அறா அறாவனா ஹலோ தம்பி தோப்பனார் எல்லாரும் செத்து போயாச்சு. வாங்க இருந்து ஏண்டி ஊர்ல தலை காட்ட முடியாம பண்ணிட்டேடி. யாரையோ நம்பிட்டு ஓடினியே, என்னாச்சு? வயித்துல சுமத்துல வந்து நிக்கிறியே. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யார் பாருக்கா? பயமுடுறா. நாமெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா. இன்னும் ஏன் நீங்க நிக்கிற? அப்பா எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போய் செத்து தொலைடி. லட்சுமி அக்கா எதுக்கு வந்த? போயிட்டா. திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு போயிட்டா. இப்ப நோக்கு திருப்தி தானே? கொலகாரா சண்டாளா. வேண்டாண்டி வேண்டாண்டி என் பொண்ணு கிட்ட தலையா முட்டிண்ட. உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை கட்டிண்டு இப்படி அல்பாயத்துல பொண்ணு அவ தலையில எழுதிருக்க. இன்னொரு வார்த்தை பேசு. கொன்னுடு. என் பொண்ணை கொன்னுட்ட. அவ வயத்துல வளர்ந்துட்டு இருந்த ஒரு பாவமும் அறியாத கருவையும் கொன்னுட்ட. இதுலெல்லாம் நோக்கு திருப்தி ஆகலன்னா எங்க எல்லாரையும் கொன்னுட்டு எங்க பொணத்து மேல் நடந்து போய் நீ க்ஷேமமா க்ஷேமமா. தாத்தா சொல்ல நான் தான் அப்பன்னு சொல்ல. எனக்கு லட்சுமிக்கு பிறந்தவன் சொல்ல. ஏன் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்ல. வாயை திறந்து சொல்ல. இத பார், எப்படி உன்னை பார்க்க முடியாம குனிஞ்சு நிக்கிறான் பாரு. ஏன் உள்ள உறுத்துது இல்ல? எதுக்குடா உனக்கு சாமி பூஜை எல்லாம் இவ்வளவு அசிங்கத்தை வச்சுக்கிட்டு? இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் செத்திருப்பையா நானு. அது என்னது? என் பிள்ளைக்கு ஏன் நாராயணன் இனிஷியல் வச்சிருக்க? ஏன் ஆதி நாராயணன் முழு பேர் தெரிஞ்சிடும் பயமா? இனிஷியலுக்கும் நான் தேவையில்லை.
அதுக்கு வேற எவனாவது கை காட்டிருக்க வேண்டியதானே? காட்ட மாட்டாங்களே. ஏன்னா 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிட்டா. இவங்களுக்கு மத்தவங்க தெரியற மாதிரி வாழ்ந்தா உண்மையா இருந்தா அசிங்கம் கெட்டவன். எல்லாத்தையும் மூடி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கவன் நல்லவன். இவனெல்லாம் நம்பி நீ இருந்தேன்னு ஏன் இப்படியே நிப்ப முடிச்சுக்கிட்டு? உண்மையா வாழ்றதுக்கு தைரியம் வேணையா? எனக்கு இருக்க அந்த தைரியம். அதான் இவனுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இவனுங்களுக்கு நான் தேவை. ஏன் கை காட்டல இல்ல? பாரு போறான் பாரு கெட்டவன், பேசுறான் பாரு கெட்டவன். அப்புறம் இப்படி நல்லவன் லொல்லுகளெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வாழலாம்ல? எப்படியா மனசு வந்தது உனக்கு? உன்ன ஆயுசு கட்டிதான் உனக்கு. உன்னை அன்னைக்கே போட்டிருப்பேன் நானா? தப்பு இருந்தா தான் விட்டேன். இன்னைக்கு ஒன்னும் செய்யாம போறேன் பாரு. ஏன்னா என் பிள்ளைய வளர்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜன்மம். வா சத்யா போ. சத்யா 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 அப்படியே லக்ஷ்மி தான். திடீர்னு எல்லாம் மாறி போச்சுன்னு குழப்பமா இருக்கா? இத பாரு, நான் தான் உங்க அப்பான்னு லக்ஷ்மி தான் சொல்லணும். அவ இல்ல. இவனுங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா விதிய பாரு, 2 பேரையும். சாரி, நடுவில் ஏதோ நடந்து போச்சு. எல்லாம் மனசுல வச்சுக்காத. இனி நீயும் நானும் தான். நடுவில் வேற யாரும் இல்லை. எல்லாம் மாறும். இப்போ ஊரைய திருப்பி வைப்பேன் நான். நீ இனிமே ஆதிநாராயணன் போய் அதை மட்டும் சொல்லி பாரு. வெட்டி நின்று பேசுவாங்க. பயத்தில் இல்லை, மரியாதையில். அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் நான். இதை பாரு, நம்ம ஒண்ணா இருக்கணும். என்னோட வந்துரு. வீட்டுக்கு போ. புரியுது, எல்லாமே மாறி போச்சா, புதுசா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா டைம் ஆகும். எனக்கு தெரியுது, டைம் ஆகும். எடுத்துக்கோ. எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. அப்ப அவனுக்காக காத்துட்டு இருப்பேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. என்னப்பா? அது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு தெரியல. என் கண்ணை பாரு. நைட்டு தூங்கலையா? சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். இல்லடா, சரியா பாரு. என் முகத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? தெரியுது. வயசாயிடுச்சு, மீசெல்லாம் கூட நரைச்சிருக்கு. போங்கப்பா, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த பையன் இல்ல, யாரு? அதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானே. ஓ, அவனா? அவன் கதை இந்நேரம் முடிச்சிருப்பானுங்க. சொதப்பிட்டானுங்களா? ஏய், அவன் யார் தெரியுமா? யாரா இருந்தா எப்படி விட்டு வச்சானுங்க அவனை? என் பையன்டா. ரத்தம், என் பிளட். லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கும் எனக்கு பிறந்தவன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவ என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருந்தா, அவ பேச்சு கேட்கலங்கிற கோபத்துல கடைசி வரைக்கும் சொல்லாம போயிட்டான். நான் அடிக்கடி புலம்பிட்டு பண்ணேன், என்னை விட்டு போயிட்டான்னு. எனக்குன்னு ஒருத்தனை விட்டு தானே போயிருக்கான். எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், என் புள்ள. அவன் எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? ஏன் உயிரோட இருக்குன்னு புரியுது எனக்கு. இப்போ 10 பேர் அடிச்சிருக்கோம். நான் இப்போ 10 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே ஏதோ பாரத்தை தூக்கி எறிஞ்ச மாதிரி இருக்கு. அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியும், அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். அவன் கண்ணை பார்த்துருக்கணுமே நினைக்கிறேன். அப்படியே அவங்க அம்மா கண்ணு அப்படியே அழகா. ஆனா என்ன எதிர்த்து நின்னா பாருங்க, அவதான் புள்ள. சத்ய நாராயணன், சன் ஆஃப் ஆதி நாராயணன் தம்பி. ஆனா முகம் மட்டும் அம்மா மாதிரி. அம்மா என்ன அங்க பார்.